வேலை வெட்டிக்கு போகாமல் வீட்டில் சும்மா இருந்த வாலிபர் கடத்தி கொலை. இன்றைய ராசி பலன் மகரம். தரித்திரம் பிடிச்ச மகர ராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் மோசமாக உள்ளது. முந்திரி கொட்டைத்தனமாக யாருக்கும் உதவி செய்யாதீர்கள். அப்படி செய்தால் உயிருக்கே ஆபத்து. ஆபத்தா? என்னடா ராசி பலன்களை இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க? ராசி பலன் சொல்றது எல்லாமே நடக்காதுடா. ஒருவேளை நடந்துட்டா? அப்படிதான் நடந்துச்சுன்னு ஏன் நல்லா நிம்மதியா இருப்பேன் மச்சான். என்ன மச்சான்? நான் எதுக்கு பயப்படணும்? உதவி செஞ்சாதான் உயிருக்கு ஆபத்து. தைரியமா இருக்கணும். யாரு யாருன்னு கேக்குறல்ல? ஓ, யாரியா நீ? பைத்தியம் இப்படி வந்து நின்றுட்டு இருக்க? ப்ரோ கொஞ்சம் தண்ணி இருந்தால் கொடுங்க ப்ரோ, ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது. அதை நார்மலாக கேட்க மாட்டியா? இப்படிதான் கேட்பியா? இங்கே இரு, வர. தண்ணி தானடா கேட்குறான், கொடுத்து அமுச்சு விட்றா. என்ன மச்சி சாதாரணமாக சொல்கிற? இவனுக்கு ஹெல்ப் பண்ண போய் என் உயிருக்கு எதாவது ஆச்சுன்னா? அவன் வீட்டுக்குள்ளே வந்தால் தானடா பிரச்சனை. நீ ஒன்று பண்ண, அவனை வாசல்லே தண்ணி கொடுத்து அமுச்சு விட்ரு. ப்ரோ என்னைய தெரியுங்க? யார் கேட்டு நீ உள்ள வந்த? ரொம்ப வெயில் அடிக்குது ப்ரோ, அதான் உள்ள வந்தேன். அதான் தண்ணி குடிச்சிட்டில, கிளம்பு. டேய், இல்ல வெளியே போ சொன்ன, அங்க ஐ வருது. இப்போ என்னடா மச்சான்? இப்போ அவன் வீட்டுக்குள்ள வந்துட்டான்டா மச்சான். சம்திங் ஃபிஷி. புரியல. ஏதோ சரியா படலடா. இப்படிதான் நேற்று ஒரு படம் பார்த்தேன், அதில் உன்ன மாதிரியே ஒருத்தன் வீட்டில் தனியாக இருப்பான். அவனை தேடி யாருன்னே தெரியாத ஒருத்தன் உதவி கேட்டுவான். இவனும் சரின்னு சொல்ல இவன் அவனையும் அடிச்சு கொண்டுட்டு அவன் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவான். மச்சி என்ன மச்சான் சொல்ற? நீ ஒன்றும் பதட்டப்படாத, ஒரு 10 நிமிஷம் சமாளி. அவன் ஒரு ஆட்டை அப்படியே முழுசா முழுங்குற மாதிரி இருக்கான்டா. அதுவும் ஆய் வருதுன்னு ஒரு மாடுலேஷன் பண்ணா மச்சான். அந்த ஒரு நிமிஷம் நாங்கள் செத்து போன ஆயா கிட்ட போயிட்டு வந்துட்டோம் மச்சான். ஒரு ஆளால அப்படி சமாளிக்க முடியாதுடா அவனை. நீ எதையாவது எடுத்து அவன் தலையில் ஆடுறா, அவன் மயங்கிடுவான். அதுக்குள்ள நான் வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறா.
எங்கடா ஒளியிற? வெளியே வாடா. என்னைய பண்ற? இன்னைக்கு உன் மண்டைய உடைச்சு நான் யாருன்னு தெரியாம வெளியே வா. வெளியே வாடா. எதுனாலும் பேசிட்டு இருக்கலாம். பேசுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. இந்த மாதிரி சைக்கோவெல்லாம் உயிரோட விடக்கூடாது. சைக்கோவா? என்ன பார்த்தா சைக்கோ மாதிரியா இருக்கு? என் மூஞ்ச நல்லா பாரு ப்ரோ. உன் மூஞ்செல்லாம் பார்க்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஃபுல் வெறியில இருக்கேன். வெளியே வா ப்ரோ. இப்பெல்லாம் பண்ணாதீங்க, பயமா இருக்கு. பயமா இருக்குல்ல? எப்படி இப்படி இப்படி பண்ணிய எனக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்போ பண்ற அதே மாதிரி பண்ற. இப்போ ப்ரோ யூ மிஸ்டேக்கன். அடிக்கிற வெயிலுக்கு மூஞ்சி அந்த மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. நான் வேணும்லாம் பண்ணல. நீ சொல்றதா நம்புற மாதிரி இல்லையே. என்ன ப்ரோ நீயே நம்ப மாட்டேன்ற, வீட்லயே நம்ப மாட்டேன்றாங்க, வேலை செய்கிற இடத்துலயே நம்ப மாட்டேன்றாங்க. யாருமே இப்படி நீ நம்பலினா நான் என்ன பண்றது? பரவாயில்ல ப்ரோ, நான் வெளியில வரேன். நீ அடிச்சு கொண்டு. சரி, உனக்கு கடைசி சான்ஸ். இதுக்கப்புறம் இந்த ஏரியா பக்கம் ஒன்று நான் பார்க்கவே கூடாது. திரும்பி பக்கம் ஓடிடு. தேங்க்ஸ் ப்ரோ. வச்சு நீ பர்மிஷன்லாம் கேட்டு வர வேண்டாம், பொறுமையாவே வா. என்ன ஆச்சா? நீ சொன்ன மாதிரி கட்டையை எடுத்துட்டு அவனை அடிக்கலான்னு போனா அவன் அந்த கட்டையை பிடிங்கி திருப்பி என்ன அட்டாக் பண்ண வந்துட்டான். நான் விடுவனா? சும்மா சாரப்பட்டா அப்புறம் ஆரியா மாதிரி விலகி விலகி அப்படியே மூஞ்சில பொக்குன்னு விட்டேன் பாரு. ஆளு மிரண்டான். இங்க இருந்து அடிச்சு கொண்டுருவோம்னு சொல்லி பயந்துட்டு நினைச்சு ஓடிட்டான். மச்சி, எனக்கு நம்ம போனவன் திரும்பி ஆளுங்களை கூப்பிட்டு வருவானோன்னு தோணுது. புரியல மச்சி. எதுக்கும் சேஃபா இருந்துக்க. வாயில வசம்ப வச்சு தேய்க்க கொஞ்சமாவது நல்ல வார்த்தையா பேசுறானா? சொன்ன மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு வந்துருவானோ? ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. ஒருத்தன் தான் இருக்கான். ஆள் கொஞ்சம் லூசு மாதிரி. பாரு, ஒரு ஆளாக சமாளிக்க முடியாது. 2 பேர் கூப்பிட்டு வந்துரு, தூக்கிடலாம்.